வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அருமையான ஒரு படம் இது. பாட்டில் ராதா. இது வரைக்கும் சினிமா வரலாற்றில் இது மாதிரி ஒரு ஒரு ஆல்கஹாலிக்கை பற்றி ஒரு ரீச் பண்ண ஒரு படம் எதுவுமே இல்லை. எனக்கு ஒரு 52 வயசு ஆகுது. இது வரைக்கும் நிறைய படம் பார்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் வந்து ஸ்டூடெண்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மதுக்கு அடிமையாகிறதுல தான் நிறைய போதை பழக்கத்துக்கு அடிமையாக வராங்க. இது மாதிரி ஒரு டைரக்டர் திங்க் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் மூவி. ஒரு இன்றைக்கி 100 பேர் வந்து குடிக்கிறாங்கன்னா அதில் 25% ஆல்கஹாலிக்காக மாறிடுறாங்க. இது மாதிரி ஒரு மூவியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சமுதாயத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு இந்த குடின்றது பார்த்திங்கன்னா ஒரு பர்சனாக பாதிக்கப்படுறதில்ல. அவங்க சுற்றி சமுதாயம் ஃபுல்லாக ஒரு குடிகாரன் குடித்தானா அவங்க சுற்றி ஒரு 100 பேர் பாதிக்கப்படுறாங்க, நேரடியாகவோ மறைமுகமாகவோ. இந்த படத்தில் ஒரு கதாநாயகன் வந்து அவன் ஒரு குடிநோயாளி ஆகிட்டு அவனோட வீட்டில் என்னென்ன ஆகுது, அவங்க ஃபேமிலியில் என்னென்ன ஆகுது, ஒரு லேடிஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடிகாரம் சரியில்லைன்னா அவங்களோட முடிவு என்ன எடுத்துகிட்டு இருக்காங்க, அவங்களோட கல்வி எப்படி பாதிக்கப்படுது, புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து ஊர்ந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ரீச், அருமையான ஒரு ரீச்சு. இது ஒரு நம்ம என்ன சொல்கிறது, ஒரு குடிநோயாளி இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா அவங்க ஃபேமிலி செட்டப்பில் அது வந்து ரொம்ப ரீச் ஆகும். இது வரைக்கும் நான் இது மாதிரி ஒரு படத்தை இது மாதிரி ஒரு டைரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா தினகர் சிவலிங்கத்துக்கு என்னோடய ஆட்சேப்பை சொல்லிக்கிறேன். இது ரொம்ப விழிப்புணர்வு. தமிழக அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு டேக்ஸ் ஃப்ரீ கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லா காலேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வளரும் சமுதாயத்துக்கு இளைஞர்களுக்கெல்லாம் வந்து ஒரு அருமையான ஊக்கம் கொடுக்குறோன்னா எல்லா இடத்துலையும் வந்து டேக்ஸ் ஃப்ரீ வரி சலுகை கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரு படத்துக்கு வரி சலுகை கொடுத்தாங்கன்னா ரொம்ப ரீச்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. என்னென்னா இப்போது குடின்றது வந்து பார்த்திங்கன்னா 3 வகை இருக்குது. சோஷியல் ட்ரிங்கர், அக்கேஷனல் ட்ரிங்கர், ஆல்கஹாலிக்னு இருக்குது. இப்போது எல்லாருமே அந்த சோஷியல் ட்ரிங்கரில் தான் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா குடிக்கும்போது ஸ்டார்டிங்கில் பீர் சாப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் வந்து அக்கேஷனலாக எப்பயாச்சும் சாப்பிட்றது, அப்படி தான் இருக்குது. இது ஒரு இன்விசிபிள் லைன், அதை படத்தில் நல்லா காமிச்சிருக்காரு. முதல்ல வந்து ஒரு ஆல்கஹாலிக்கை தொட்டாங்கன்னா அந்த இன்விசிபிள் லைனை எப்போ கிராஸ் பண்ணுறாங்கன்றது அவருக்கே தெரியல. ஒரு மேஸ்திரியாக இருக்கிறாரு, ஒரு நல்ல டேலண்டட் பர்சனாக இருக்கார். அவர் ஆல்கஹாலிக்காக மாறின உடனே அவர் எவ்வளோ மோசமாக ஆகிறாரு. வீட்டுக்குள்ளே இருக்கிற சாமானை இது பண்ணிடுறாரு, அவரே சூசைட் அட்டன் பண்ணுறாரு. அவங்க ஃபேமிலி வந்து அவரை வெறுக்க இது பண்ணுறாங்க. ஒரு கட்ட மனைவி கூட இவங்க கூட வாழ்னா வேஸ்ட்டுடா, நம்ம செத்துடலான்ற மாதிரி பசங்களும் வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. சுற்றி இருக்கிற அவங்க ரிலேஷனை வெறுக்கும்போது அவர் வந்து சமுதாயத்தில் ஒரு புறக்கணிக்கப்பட்டவராக இது பண்ணிவிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு அவரே தானாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுதான் வழின்னு போகிறாரு. ட்ரீட்மெண்ட் சென்டர் நடத்துகிறவரும் பார்த்திங்கன்னா சொல்கிறார், உனக்கு வந்து ஒரு குடியினால் வந்து விடுபடுறவங்க ஒரு ஏஏ மீட்டிங் இருக்குது, அதில் போய் அட்டன் பண்ணுங்கன்றாரு. அதை ரீச் பண்ணும்போது இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இருந்தால் அது மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல வாழ்க்கை வாழலான்ற ஒரு அடித்தளம் பண்ணார். இதில் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது யாருன்னா இது மாதிரி ஒரு அந்த 50-50 லைனில் இருக்காங்க பார்த்தீங்களா, இதை பார்த்த உடனே அவங்களும் திருந்தறதுக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இல்லைங்க இல்லை அப்படி இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் நிறைய ஸ்டேட்டில் மது ஒழிப்பு ஸ்டேட்லாம் இருக்குது. அந்த ஸ்டேட்டில் வந்து பூர்ணமாக மது ஒழிச்சிட்டாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இன்றைக்கி நிறைய ஸ்டேட் நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குஜராத்லலாம் வந்து கிடையாது. ஆனால் அங்கே வந்து கள்ளச்சாராயம் குடித்து நிறைய பேர் இப்போ கூட செத்துருக்காங்க. ரீசெண்டாக ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு 40 பேர் 50 பேர் நார்த்தில் நிறைய ஸ்டேட்டில் வந்து பூர்ண மதுவிலக்கு இருக்கிற மாநிலத்திலே பார்த்திங்கன்னா நிறைய சாராயம் குடித்து நிறைய பேர் செத்துருக்காங்க, புரியுதுங்களா? இப்போ ஒரு டாக் இருக்குன்னா அந்த டாகை வந்து நம்ம கட்டி போட்டு வளர்க்குறதுக்கும் அதே நாயை வந்து நம்ம சைனா அவுத்து விட்டுட்டு அந்த நாய் எப்படி இருக்குது. நான் வந்து இங்கே சுற்றி இருக்கும்போது நான் ஆனஸ்டாக இருக்கிறது முக்கியம் இல்லை, தனிமையிலே இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு தப்பு பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் வந்ததுன்னா அந்த சந்தர்ப்பத்தில் நான் எப்படி தப்பு பண்ணாத இருக்கிறேனோன்றது தான் முக்கியம். அப்படி வந்து இந்த படத்தை பார்க்கும்போது எல்லோரும் உணர ஆரம்பிப்பாங்க. எல்லா ஃபேமிலியும் வந்து இப்படிப்பட்ட ஒரு இது மாதிரி நிறைய பேருக்கு வந்து இது ஒரு நோயான்றதே தெரியல. குடின்றது நிறைய டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, WHO இதை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, கட்டுப்படுத்தி குடிக்க முடியாத குடிவரி ஒரு நோயின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நிறைய பேர் குடிக்கிறவங்கள போனால் என்னடா இது சுகர் மாதிரின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் நிறைய இடத்துல. இதை வந்து சாகிற வரைக்கும் ஒருத்தனால வந்து பார்த்திங்கன்னா குடிநோயை இதுவே பண்ண முடியாது. ஆனால் வந்து சாகிற வரைக்கும் எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு இந்த கத்திரிக்காய் கருவாடெல்லாம் சாப்பிட்டா ஸ்கின் அலர்ஜி வருமோ அதே மாதிரி பாடி மெட்டபாலிசம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹாலை சுத்தமாக ஏற்றுக்காது, ஆல்கஹாலையும் சுத்தமாக ஏற்றுக்காது. இந்த படம் வந்து
கண்டிப்பாக அது மாதிரி ஒரு குடியில் 50% இருக்கிறவங்க அந்த படத்தை பார்த்தாங்கன்னா இது வந்து அருமையான ஒரு ரீச் கிடைக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக ரீச் கிடைக்கும். இது வந்து சமுதாயம் ஒரு நல்ல மாற்றம் தான், அருமையான மாற்றம். தினகர் சிவலிங்கத்துக்கு என்னோட ஆட்சப் தெரிவிச்சுக்கிறேன். வருங்கால சமுதாயத்துக்கு இது மாதிரி நிறைய படங்கள் வரணும், நிறைய படங்கள் வந்து விழிப்புணர்வு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ. இது வந்து இந்த ப்ரிவியூ ஷோ வந்து எங்களுக்கு வந்து சொல்லியிருக்கு. அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி எங்களோட ஒத்துழைச்ச எல்லாருக்கும் அண்ட் ஊடகத்துக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. ஆர்த்தி வாங்க வாங்க. ஓகே சார், படம் நல்லா இருக்கு. படம் சமுதாயத்துக்கு பிடிச்ச படமாக இருக்குது, எடுத்துக்கிறாரு எங்கள் பையன்தான், நல்லா எடுத்துக்கிறாரு, அருமையாக இருக்குது. இது குடிகாரங்களுக்கு ஒரு பாடமாக இருக்குது அந்த படம், நல்லா இருக்குது. நீலம் ப்ரொடக்ஷன் நல்லா சூப்பராக தயாரித்து பண்ணிக்கிறாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. மக்களுக்கு என்ன சொல்ல வராங்க சார் இந்த படம்? குடிக்கிறதுன்னு சொல்கிறாங்க, குடிக்கிறது மெயின் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா படம் இன்னும் இதுவாக இருக்கும். கருத்து நல்லா இருக்கு. ஆமாம் ஆமாம், குடிகாரங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு படமாக எடுத்துக்கிறாரு. எங்கள் பையன் தான், என் சகல்படி பையன், நல்லா எடுத்துக்கிறார் தினகரன். அருமையாக இருக்குது படம், கண்டிப்பாக வெற்றி பெறன்னு வாழ்த்துக்கிறோம். படம் சூப்பராக தான் இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆமாம், அவர் ரொம்ப குடிச்சிட்டே இருக்காருனால அந்த சீன் வந்து வச்சிருக்காங்க. சொல்ல தெரியலையே சரியா. நிறைய இருக்குது அந்த மாதிரி குடிக்க கூடாது அப்படின்னு. படம் சூப்பராக தான் இருக்காங்க. பார்த்தேன், பாட்டில் ராதா படம் பார்த்தேன். படம் ஏ கிளாஸ், நல்ல மெசேஜஸ் இருக்குது. ஜனங்கள்லாம் அதை பார்த்து நல்லா திருந்தணும். இதை பார்த்து இதில் வந்து என்னோட பேத்தி வந்து சஞ்சனா நடராஜன் நடிச்சிருக்கு மெயினாக. அது ஜென்ரலாக இந்த படத்தை எல்லோரும் பார்க்கலாம், ஃபேமிலி எல்லோரும் பார்க்கலாம், ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே பார்க்கலாம். இதில் நல்ல மெசேஜ் இருக்குது. இதை பார்த்து ஜென்ரேஷன், இப்போ உள்ள ஜென்ரேஷன் எல்லாம் திருந்துடும் இதை பார்த்து. அவ்வளோதான், பெரியவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ண முடியாது, இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு. ஆமாம், தேங்க்யூ.